अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम बैक टू மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் பச்சடி. வாங்க ரெசிபியை பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கூட கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 10 to 15 பல் பூண்டு, கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவை ஒரு 6 to 7 கத்திரிக்காய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வேகணும். அது வெந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி அதை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதோட வேர்க்கடலையை நல்லா தோலை நீக்கிட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக சர்க்கரை, சீனி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனா சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி. இது பிரியாணிக்கு சூப்பரான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.